கிறிஸ்தவராய் இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராய் இருக்கலாம். இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. அந்த நாளிலே நீ எங்கே இருப்பாய்? குடிகாரனும் துன்மார்க்கனும் லஞ்சம் வாங்குகிறவனும் ஊழல் செய்கிறவனும் இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்புக்கு நின்றே ஆக வேண்டும். No man can escape on that day. நியாய தீர்ப்புக்கு ஒரு மனிதன் தப்ப முடியாது. உலகத்தை நியாயம் தீர்க்கிற நீதி உள்ள நியாயாதிபதியாக இயேசு வருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். மறுபடியும் இயேசு வருவார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 40 நாளளவும் இந்த உலகத்தில் அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தரிசனம் ஆனார். அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து தான் உயிரோடு இருப்பதை அறிந்து கொள்ளும்படி செய்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பல காரியங்களை போதித்தார் என்று அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 3 வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் பிறகு ஆண்டவர் ஒலிவமலைக்கு தன் சீஷரை அழைத்து கொண்டு சென்று பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொள்ளுகிறாரு. சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் இறங்கி வந்து சொல்லுகிறார்கள், ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? எப்படி இந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படி அவர் மறுபடியும் வருவார், அவர் திரும்ப வருவார் என்ற செய்தியை சொன்னார்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலும் தைரியத்தையும் கொடுத்தது. இயேசு திரும்ப வருவார் என்கிற நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண நேரம் நெருங்கி வந்தபோது தன்னுடைய சீஷரிடத்தில் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்தும் பேசின போது அவள் துக்கமடைந்திருந்தார்கள். யோவான் 14 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவளிடத்திலே சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, நான் பிதாவினிடத்தில் போகிறேன். பிதாவினிடத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் மறுபடியும் திரும்ப வருவேன். I will come again. நான் திரும்ப வருவேன். உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளும்படிக்கும் நீங்கள் என்னோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களை அழைத்து கொண்டு போக வருவேன் என்பதாக பேசி ஆறுதல் படுத்தினார். ஆகவே தான் யோவான் 14 அதிகாரம் 18 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாக விட்டுவிட மாட்டேன், நான் திரும்ப வருவேன், உங்களை சேர்த்து கொள்ள வருவேன் என்பதாக சொல்லி போனார். அந்த இயேசு கிறிஸ்து வருவார் 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 என்று அநேக ஆண்டுகளாக பிரசங்கம் பண்ணி கொண்டேதான் இருக்கிறதை பார்க்கிறோம். எப்பொழுது அவர் வருவார்? என்றைக்கு அவர் வருவார்? எப்படி அவர் வருவார்? பல கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம். எப்பொழுது அவர் வருவார்? மார்க் 13 அதிகாரம் 32வது வசனத்தில் இயேசுவே சொல்லுகிறார், இயேசு திரும்ப வருகிற நாளையும் நாளிகையையும் ஒருவரும் அறிய மாட்டார்கள். பரலோகத்தில் இருக்கிற பிதா தவிர தேவதூதர்களும் அறிய மாட்டார்கள், குமாரனும் அறிய மாட்டார். இந்த நாள், இந்த கிழமை எப்படி இயேசு வருவார் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. யாராவது வருஷத்தை நாளை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார், இயேசு இந்த நாளிலே வரப்போகிறார் என்றால் நம்பி விடாதிருங்கள். இயேசுவே தெளிவாய் சொல்லுகிறார், ஒருவரும் அறிய மாட்டார்கள். குமாரனுக்கு கூட அது தெரியாது. பிதாவானவர் ஒருவருக்கு தான் எப்பொழுது வருவார் என்பது தெரியும் என்பதாக. ஆனால் அடையாளங்களை குறைத்து ஆண்டவர் பேசுகிறார். மத்தேயு 24 அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய வருகைக்கும்
உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்ட பொழுது இயேசு பல அடையாளங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார். மத்த 24 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், உலகத்தை பாதிக்கிற பஞ்சங்கள் உண்டாகும். கொள்ளை நோய்கள் பலமான ஒரு தாக்கத்தை கொண்டு வரும். பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் ஆண்டவர் சொன்ன முக்கியமான அடையாளங்கள். அதுல இன்னொரு அடையாளம், கிறிஸ்தவர்களும் தேவ ஊழியர்களும் தேவனுடைய திருச்சபையும் உபத்திரவப்படுவீர்கள், பகைக்கப்படுவீர்கள், உங்களை தாக்குவார்கள், உங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீதிமன்றத்திலே கொண்டு போய் நிறுத்துவார்கள். அதிகாரிகளுக்கு முன்பாய், ஆளுகிறவர்களுக்கு முன்பாய் நிறுத்தப்படுவீர்கள். எல்லாரும் என் நாமத்தை நிமித்தம் உங்களை பகைப்பார்கள். மிகுந்த ஒரு உபத்திரவம். இதுவும் ஆண்டவருடைய வருகைக்குரிய முக்கியமான அடையாளம். மற்றொரு அடையாளம், சுவிசேஷம் எல்லா ஜனங்களுக்கும் தீவிரமாய் அறிவிக்கப்படும். மத்த 24:14 வாசிக்கிறபடி இந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் தீவிரமாய் அறிவிக்கப்படும். அது அறிவிக்கப்பட்ட பிறகுதான் அவருடைய வருகை இருக்கும் என்பதாய் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு உலகத்தை நோக்கி பாருங்கள். தினந்தோறும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தீங்களா, அங்கு எழுதப்பட்ட செய்திகளில் நிறைய செய்திகள் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை சொல்லிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடைசி நாட்களிலே கொடிதான காலமாயிருக்கும். மனிதர்கள் மிருகத்தை போல மாறிவிட்ட சூழ்நிலை இன்றைக்கு பார்க்கிறோம். அன்பில்லை, இரக்கமில்லை, பரிசுத்தம் இல்லை, ஒரு நீதி இல்லை. மக்களுக்குள்ளே இந்த பாவ உணர்வுகளும் இதுவரை கண்டிராத வேதனை உண்டாக்குற காரியத்தை பார்க்கிறோம். கடைசி காலத்திலே மனிதனுடைய சுபாவங்கள் மாறி போகும். இதெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறது. இவைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் வாசற்படியிலே சமீபமாய் வந்துவிட்டதை அறியுங்கள் என்பதாய் மார்க்கு 13:29 இயேசு சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுதான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியம். ஒருவேளை நினைக்கலாம், இந்த பூமி அதிர்ச்சிகள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இருந்தது, புதிய ஏற்பாட்டு ஆரம்ப காலம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவும் இருந்தது, இப்பொழுது நடக்கிறது என்பதாக நாம எண்ணக்கூடும். இந்த கடைசி காலத்தில் வரக்கூடிய இந்த சம்பவங்கள் உலகம் தழுவினதாக இருக்கும். இதுக்கு முன்னாலும் இந்த கொள்ளை நோய்கள் ஒரு குறிப்பிட்ட தேசம், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தாக்கி இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் கடைசி காலத்தில் உண்டாகிற இந்த தீமை, அது லூக்கா 21:35 இயேசு சொல்லுகிறார், இது ஒரு கண்ணியை போல உலகம் முழுவதிலும் எல்லா மக்கள் மேலும் உண்டாகும். உலகம் முழுவதையும் பாதிக்கிற பாதிப்புகள் கடைசி காலத்திலே வரும். எந்த கொள்ளை நோயும் கொரோனா கொள்ளை நோயை போல, COVID-19 போல இதுவரைக்கும் வந்ததே கிடையாது. 3-4 மாதத்துக்குள்ளாக 225 நாடுகளும் முடக்கப்பட்டு விட்டது. நம்முடைய நாட்களிலே நம்முடைய கண்களால் காணும்படி நம்முடைய காலத்தில் தான் இப்படிப்பட்ட ஒரு கொள்ளை நோய், முழு உலகத்தை பாதித்த கொள்ளை நோய். அதே விதமாய் முழு உலகத்தை பாதிக்கிற பஞ்சம் வந்து கொண்டிருக்கிறாரு. இது பரவ ஆரம்பித்து விட்டது. ஐரோப்பா நாடுகளுக்குள்ளே பஞ்சம், அமெரிக்கா தேசத்திலே பொருளாதார வீழ்ச்சிகள், பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. குறிப்பிட்ட சில தேசங்களிலே மாத்திரம் அல்ல, உலகளாவிய பஞ்சம் பாதிப்பு மிக பலமாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்களிலே அதை நம்ம இன்னும் தீவிரமாய் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இயேசு சொன்னார், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களிலே மகாபூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இப்பொழுது நாம் பார்த்ததெல்லாம் கொஞ்சம். இனி வருகிற நாட்களிலே லட்சங்கள் பாதிக்கப்படும்படிக்கு மகாபூமி அதிர்ச்சிகள் ஒரே சமயத்துல பல தேசங்களை தொடர்ந்து தாக்கும். எந்த நாடும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை வரும். இதெல்லாம் இனி சீக்கிரமாய் நடப்பதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு சொன்ன அடையாளங்கள் தீவிரமாய் நடைபெறுகிறது. சரி, இயேசு வரப்போகிறார், என்ன செய்வது? நமக்கு என்ன செய்தி கொடுக்கிறார்? உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாசற்படியிலே வந்துவிட்டார். நாம் அவரை சந்திக்க வேண்டும், மகிழ்ச்சியோடு அவரை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இந்த சிந்தை உள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு.
ஆயத்தப்படு. இந்த ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி இன்னைக்கு உலகம் எல்லாம் அறிவிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஆகவே இங்கு வந்திருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும், கிறிஸ்தவராயிருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராயிருக்கலாம், இந்த உலகம் முடிவடைய போகிறது. இயேசு மறுபடி திரும்ப வரப்போகிறார். இந்த உலகத்தில் அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். அந்த வருகையிலே நாம காணப்பட்டு விட வேண்டும். அந்த வருகையில இயேசுவை மகிழ்ச்சியோடு சந்தித்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு உங்களோடு தெளிவாக இன்றைக்கு பேசுகிறார். சரி, அவரை யார் சந்திக்க முடியும்? அவர் வரும் பொழுது அவரை சந்திக்க நாம் என்ன செய்வது? மத்தேயு 25 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக, அவரை சந்திக்க புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவர் எப்படி வருவார்? ஒரு மணவாளனாக வருவார். ஒரு மணவாட்டியை சந்திக்க வருகிற மணவாளனாக இயேசு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டி திருச்சபை என்று அநேக தங்களை அழைத்துக் கொள்ளுவார்கள். அவர் வரும் பொழுது, மணவாளன் இயேசு வரும் பொழுது மணவாட்டியாக எங்களுடைய திருச்சபை எடுத்துக் கொள்ளப்படும். அவரை சந்திப்போம் என்பது அநேகருடைய நம்பிக்கை. ஆனால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், இந்த மணவாட்டி எங்கள் குறிப்பிட்ட சபை குறித்து அல்ல. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்கள், இயேசுவுக்கு ஒரு மணவாட்டியை போல பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து நிற்கிறவர்கள் எல்லா சபைக்குள்ளும் இருக்கிறார்கள், எல்லா தேசத்திலும் இருக்கிறார்கள், எல்லா பாஷை பேசுகிற மக்கள் மத்தியிலும் இருக்கிறார்கள், உலகம் எங்கும் இருக்கிறார்கள். அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மணவாளனாக இயேசு இந்த உலகத்தில் வருகிறார். ஒரு மணவாளன், மணவாட்டி தான் திருமணம் செய்து கொள்ள போகிற மணவாட்டியை குறித்து மணவாளனுக்கு என்ன எண்ணம் இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அழகா இருக்கணும், கலரா இருக்கணும், உயரமா இருக்கணும், பல காரியம் இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று உண்டு, பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதான் ஒரு மணவாட்டி குறித்து மணவாளனுடைய எதிர்பார்ப்பு. மணவாளனாகிய இயேசு வரும்போது அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? பரிசுத்தம். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனம் சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்மா, உங்களுடைய சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம். அவர் வரும் பொழுது அந்த பரிசுத்தம் காக்கப்படுவதாக என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. காரணம், வரப்போகிற மணவாளன் பரிசுத்தம் உள்ளவர். வரப்போகிற மணவாளன் அவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். 1 பேதுரு 1 அதிகாரம் 15-16 வசனங்கள் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறதை போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும் பொழுது மாத்திரம் அல்ல, உங்களுடைய வேலையிலே பரிசுத்தம், உங்களுடைய பிசினஸிலே பரிசுத்தம், உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே பரிசுத்தம், உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்தம். இயேசுவை பாருங்கள், அவர் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவனாய் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று தைரியமாய் கேட்டார். ஒருவரை நேரடியாய் கை நீட்டி அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு. ஆகவேதான் அவரை போல பரிசுத்தம். இயேசுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். இயேசுடைய பார்வையிலே பரிசுத்தம், சிந்தனையிலே பரிசுத்தம், ஊழியத்திலே பரிசுத்தம், அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம், அவருடைய சமுதாய வாழ்க்கையிலே பரிசுத்தம். பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்து இந்த பரிசுத்தமுள்ள தேவனை பின்பற்றுகிற நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள். உன்னுடைய கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம், உன்னுடைய சிந்தனையிலே பரிசுத்தம், உன்னுடைய வேலையிலே பரிசுத்தம், உன் வியாபாரத்திலே பரிசுத்தம், உன்னுடைய ஊழியத்திலே பரிசுத்தம், உன் குடும்பத்திற்குள்ளே பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாதபடி ஒருவனும் அவரை தரிசிக்க முடியாது. வரப்போகிறவர் பரிசுத்தமுள்ள ஒரு மணவாளன், பரிசுத்தமுள்ள மணவாட்டியை சேர்ப்பதற்காக அவர் வருகிறார். வாரத்திலே ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல,
திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எப்பொழுது பரிசுத்தம். பரிசுத்த சிந்தையோடு அவரை பின்பற்றுகிறவர்கள் பரிசுத்தம் இல்லாமல் அவரை தரிசிக்க முடியாது. மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்திலே பரிசுத்தம், இருதயத்திலே கசப்பையும் வெறுப்பையும் பகையையும் வைத்துக் கொண்டு அந்த இயேசுவை சந்திக்கவே முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். உடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள். ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். என் இருதயம் பரிசுத்தமாய் இருக்கணுமே என்ற ஏக்கத்தோடு பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:14 வேதம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே என்று வேதம் சொல்லுகிறாரு. வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்திற்கு அர்ப்பணித்துக் கொள்ளாதபடி அந்த மணவாளனை சந்திக்க முடியாது. கையில் சிகரெட்டோடு அவரை சந்திக்க முடியாது. மதுபானத்தோட அவரை சந்திக்க முடியாது. உள்ளத்துக்குள்ள ஜாதி பெருமை, குடும்ப பெருமை, பண பெருமையோடு வரப்போகிற அந்த அருமையான மணவாளனை உங்களால் சந்திக்க முடியாது. மனம் திரும்பணும். பெருமையை விட்டு, பாவத்தை விட்டு, துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்பணும். பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். உன்னாலே பரிசுத்தமாய் வாழ முடியாது என்று தெரியும். உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடு. பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்துக்கொள். எப்படி வாழலாம், எப்படி நடக்கலாம். வாரத்துல ஒரு நாள் கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டா பரலோகத்தை பயிரலான்னு கனவு காணாதிருங்கள். வரப்போகிறவர் பரிசுத்தம் உள்ளவர். வெறும் பாடலிலே மயங்கி விடுகிற தேவன் அல்ல. உன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம், உன்னுடைய பார்வையிலும் பேச்சிலும் செய்கையிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அவரை சந்திக்க முடியாது. நீ பக்தி உள்ளவனாய் இருக்கலாம், யாராயிருந்தாலும் சரி, பாவத்தை விட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிச்சிடலாம். பரிசுத்தமா வாழ்றது எவ்வளவு கஷ்டம். பாவம் நிறைந்த உலகமா இருக்குது. வேலைக்கு போனா பாவ சோதனை, வெளியில போனா பாவ சோதனை, காலேஜுக்கு போனா பாவ சோதனை. என்ன நெருக்கின்னு இருக்கிறதே. இதுக்கு மத்தியில் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும்? அதற்கு தான் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க, ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. When the Holy Spirit will come upon you, you shall receive power. ஒரு வல்லமையை பெற்றுக் கொள்வீங்க. என்ன வல்லமை? பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை, சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. அதை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே நமக்கு தருகிறார். ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா வாழணும். உமக்கேற்ற பரிசுத்த எனக்குள்ள வேணும். என்னால முடியல, எங்கும் பாவம் நிறைந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுவார், பயப்படாதே, நான் என் வல்லமை உனக்கு தருகிறேன், என் ஆவியானவரை உனக்கு தருகிறேன். அவர் உன்னை பரிசுத்தத்திலே காத்துக் கொள்ளுவார், பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவார் என்று. பரிசுத்தாவை பெற்று அந்நிய பாஷை பேசுறவங்க பாவம் செய்யலையா? அவங்களும் விழுந்து போயிருக்கிறாங்களே. பரிசுத்தாவை பெற்றுவிட்டால் பாவமே செய்ய முடியாது என்று வேதத்தில் சொல்லவில்லை. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட தாவீது விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட சிம்சோன் விழுந்து போக வாய்ப்பு இருந்தது. ஆகவேதான் எபேசியர் 5:18 சொல்லும் பொழுது, எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். Be filled with the Holy Spirit always. எப்பொழுதும். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே போய் மாத்திரம் அந்நிய பாஷை பேசுவது அல்ல. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்க. ஆகவேதான் அதிகாலையில எழுந்து குறைந்தது 1 மணி நேரமாவது அவருடைய பாதத்துல காத்திருந்து அந்த நாள் பரிசுத்த வாழ்க்கைக்குரிய வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட 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 ஒரு அக்கினி, பரிசுத்தாவியின் அக்கினி உங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும். அந்த அக்கினி உங்களை பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்தும். அந்த பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவம் இல்லாதபடி வீட்டை விட்டு வெளியே போகாதிருங்கள். நீங்கள் வெளியே போவதற்கு முன்பாக அதிகாலையில தேவ சமூகத்துல காத்திருந்து அந்த வல்லமையினாலே தினந்தோறும் நிரப்பப்பட வேண்டியது அவசியம். 50 வருடமாய் இந்த ஊழிய பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார்.
50 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் நான் அதிகாலை எழுந்து முதலாவது எனக்காக ஜெபிக்கிறேன். தேசத்துக்காக ஜெபிக்க முன்பாய், பட்டணத்துக்காக ஜெபிக்க முன்பாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்க முன்பாய், எனக்காக என் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, என் அவயவங்களை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, அக்னியின் மீது இறங்கட்டும், ஆவியானவர் என்னை ஆட்கொள்ளட்டும். இந்த நாள்ல என்ன சோதனை வரும், என்ன பிரச்சனை வரும் தெரியாது. ஆனால் நீர் என்னை காத்துக்கொள்ள வல்லவர். உம்மை நான் விசுவாசிக்கிறேன். ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே துதித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியானுடைய அக்னி பலப்படுத்துகிறது. அது மாத்திரம் அல்ல, 39 சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது, கர்த்தரை தியானிக்கும் பொழுது அக்னி மூழ்கிறது. நமக்குள்ள ஒரு அக்னி பற்றி எரிகிறது. அந்த அக்னி நமக்கு அவசியம். அதைத்தான் இயேசு சொன்னார் யோவான் 17:17ஆம் வசனத்தில், ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய வசனமே சத்தியம். 2 காரியம். 1, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிப்பது. 2வது வேத வசனம். இந்த வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க 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 உங்களை அறியாத ஒரு பரிசுத்தத்தை ஆவியானவர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பி அந்நிய பாஷையிலே ஜெபிக்க 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 அந்த ஆவியின் அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும். எப்பொழுதும் ஆவியிலே அனலாயிருங்கள். சாத்தான் நம்மை பாவத்துக்குள்ளே விழத்தட்ட குப்பைகளோடு காத்திருக்கிறான். ஒரு இடத்துல அக்கினி பற்றி எரிகிறாரு, கொழுந்து விட்டு எரிகிறாரு. ஒரு வண்டி நிறைய குப்பைகளை கொண்டு வந்தாலும் ஒன்னா அந்த குப்பையை போட்டுக்கிட்டே இருக்க அந்த குப்பை இந்த நெருப்பினாலே சாம்பலாக்கப்பட்டு விடும். அந்த நெருப்பில குப்பை தங்காது, அது அழித்து விடும். உங்களுக்குள்ள பரிசுத்தாவின் அக்னி எரியணும். பரிசுத்தாவின் அக்னியின் வல்லமினாலே வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியணும். அப்ப சாத்தான் இச்சைகளை போடுவான், கோபத்தை கொண்டு வருவான், எரிச்சலை கொண்டு வருவான், பாவங்களை கொண்டு குப்பைகளை போடுவான். ஒன்றும் உங்களுக்குள்ளே தங்காது. அது அக்னியினாலே சுட்டரிக்கப்பட்டு ஆவியானவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவார். எப்பொழுதும் பரிசுத்தாவினாலே நிறைந்திருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த ஆவியானவர் உங்கள் மேல் அவர் ஊற்ற போகிறார். அவர்தான் நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர். மணவாளன் வருகிறார். மணவாட்டியாகிய நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்தத்துக்கு நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இந்த செய்தியின் மூலமாய் பேசி இருக்கிறார். அவருடைய வருகை சமீபம். வாசல் அருகே வந்து விட்டார். முதலாவது அவர் மணவாளனாக வெளிப்பட போகிறார். மணவாளனாக வந்து மணவாட்டியாக ஆயத்தப்பட்டு இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு செல்ல போகிறார். நீங்கள் ஆயத்தமா? மணவாளனை சந்திக்க. பரிசுத்தம், இயேசு எதிர்பார்க்கிற பரிசுத்தம். அதனால இன்னைக்கு அவர் என்ன சொல்றார்? நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். இன்னைக்கு சொல்ற, ஆண்டவரே, நீங்கள் எதிர்பார்க்கிற விரும்புகிற பரிசுத்தம் என்னால் நானே உண்டாக்கி கொள்ள முடியாது. நீரே என்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர். என்னை பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். உமக்கு பிரியமான பரிசுத்தம் எனக்குள்ள வேணும். உடைய வருகையில் காணப்படணும்னு கருத்தா ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுங்க. அப்படியே ஒரு நிமிடம் இயேசுவை நோய் நினைத்து கொள்ளுங்க. கருத்தா ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீ திரும்ப சீக்கிரம் வருகிறதற்காய் நன்றி. மணவாளனாய் வந்து மணவாட்டியை சேர்த்து கொள்ள போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் அந்த மணவாட்டியாக உம்மை நான் சந்திக்கணுமே. எனக்குள்ள அதற்கேற்ற பரிசுத்தம் காணப்படணுமே. ஆண்டவரே, என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி நான் கலங்கி கொண்டிருக்கிறேனே. நானே உன்னை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று வாக்கு கொடுத்தீரே. நீர் என்னை பரிசுத்தமாக்கி வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்தும். அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் கண்ணின் பார்வையிலே பரிசுத்தம் தாரும். சிந்தனையிலே எனக்கு பரிசுத்தம் தாரும். என் அந்தரங்க வாழ்க்கையிலே பரிசுத்தம் தாரும். என் குடும்ப வாழ்க்கையிலே என்னை பரிசுத்தத்தை தந்து ஆசீர்வதியும். என் ஊழியத்திலே பரிசுத்தம் தாரும். என்னுடைய வேலையிலே, பிஸ்னஸிலே, எல்லாவற்றிலும் பரிசுத்தம் பரிசுத்தம் எனக்கு தாரும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள்ளே உண்டாக உம்முடைய இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்பி பரிசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தும்.
பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழுகிற கிருபையை, பலனை ஆவியானவர் மூலமாக எனக்கு தாரும். என்னை அதற்காக அர்ப்பணிக்கிறேன். எப்படி ஆகிலும் உடைய வருகையில நான் காணப்படணும், அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர், இந்த ஜெபத்தை கேட்டு என்னை ஆயத்தப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அவருடைய வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள, பரிசுத்த வாழ்க்கைக்கு அர்ப்பணித்து கொண்டு தினந்தோறும் பரிசுத்தத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரே உங்களை பரிசுத்தமாக்கி ஆயத்தப்படுத்தி நடத்துவார். ஆமேன். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.